நான்கு அஜித்குமார் நம்மளோட டிடிஎஃப் வாசனை வந்து அதிகமாக வேகமாக பண்ண சொல்லி கைது பண்ணுறாங்க. பின்னாடி அன்றைக்கே பெயிலில் விடுறாங்க. அவருடைய கார் வந்து திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கான ரிசல்ட்டுன்னு கூட இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். அந்த நியூஸில் வந்து டிடிஎஃப் வாசன் வந்து கார் வந்து திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருதா நேற்று நியூஸ் பார்த்துருந்தேன். அதை நம்ம அலசி பார்க்கும்போது டிடிஎஃப் வாசனுக்கான கார் வந்து திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஜூலை 2 ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருந்திருக்காங்க, அவருடைய முழு தகவல் என்ன, எதனால் அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது, ஸோ திரும்பி இவங்க அப்பீல் போனாங்களா அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி முழு தகவலை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது உன் பையன் என்ன சாதிச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு நாள் வரும் உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே வந்து உங்ககிட்ட சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த கேஸுக்கும் எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது, இந்த சப்பை இவங்க மீண்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து அதெல்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க. அதை கன்சல்ட் பண்ணி தான் திரும்பி இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுவாங்க. போட்டாலுமே மேபி கண்டிஷனோட கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. வாங்க நம்ம என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கோர்ட் ஆஃப் தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 6 மதுரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? JM 6 மதுரையில் தான் அவருடைய பெயில் நடந்துச்சு. அதே கோர்ட்டில் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் நடக்கும். ஜட்ஜ் நீதிபதி P சுப்புலட்சுமி BLLM ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 6 மதுரை அவங்க தான் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. டியூஸ்டே 2 ஆஃப் ஜூலை 2024 2 ஜூலையில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு டெலிவரி ஆகுது. CRLMP நம்பர் 2065 ஆஃப் 2024 CRLMP அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் மிஸ்செலன்சியஸ் பெட்டிஷன் நம்பர் வந்து 2065 ஆஃப் 2024 தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷனர் யார் அப்படின்னா சுஜாதா ஒய்ஃப் ஆஃப் வெங்கடாச்சலம், இந்த பெட்டிஷனர் / அக்யூஸ்டு. அதாவது இந்த சுஜாதா அவன்றவங்க யார் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா, வைகுந்தநாதன் அவருடைய அம்மா தான் இந்த சுஜாதா. வெங்கடாச்சலம் அப்படின்றவங்க அவங்களுடைய கணவர், சுஜாதா அவங்களுடைய கணவர். சுஜாதா ஏன் கேஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த ஓனர் ஆஃப் தி வெஹிக்கிள் யார் அப்படின்னா சுஜாதா அவங்களுடைய நேமில் மட்டும்தான் இந்த கார் இருக்கிறதுனால அவங்க தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட முடியும். ஓகே, அதனால் அந்த பெட்டிஷனர் அவங்களா போட்டிருக்காங்க. த்ரூ ரெஸ்பாண்டன்ட் யார்னா ரெப்ரசன்ட் பை த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன் மதுரை சிட்டி, கிரைம் நம்பர் 365 ஆஃப் 2024, அஃபென்சஸ் அண்டர் செக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, 279, 308, 336, 177 of IPC, 177, 184 class 1, 191 MV Act and 21 class 25, 138 class 3 of CAMV rules. இந்த அஃபென்ஸ் கீழே அவங்கள வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் டெலிவராக கொடுத்துருந்துருக்காங்க. திஸ் பெட்டிஷன் இஸ் கம்மிங் ஆன் திஸ் டு டுடே ஆஃப் ஃபைனல் ஹியரிங் பிஃபோர் திஸ் ஹானரபிள் கோர்ட் பெர்சன்ஸ் ஆஃப் திஸ் the Mr. S. Ayyaparaja, MABL, the Land Counsel of the Petitioner and the Land Public Prosecutor represent the state. Upon pursuing the petition and upon hearing the both side arguments, this court delivers the following order. Petitioner TTF வாசன் சைடு ஆஜராகக்கூடிய அந்த பெட்டிஷனர் அட்வொகேட் யார் அப்படின்னா திரு அட்வொகேட் ஐயப்பராஜா அவர்கள் தான் பெட்டிஷன் சார்பாக ஆஜராங்க. ரெஸ்பான்ஸ் இந்த போலீஸ் சைடு ஆகக்கூடிய வந்து அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் இந்த ரெஸ்பான்ஸ் சைடு வந்து ஆஜராகிறாங்க. இன்றைக்கி வந்து டெலிவரி ஜட்ஜ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பெட்டிஷன் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 457 and 451 ஆஃப் CRPC ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் தி சுசுகி சியாஸ் ஸ்மார்ட் ஹைப்ரிட் AI PHA AT கார் பியரிங் ரிஜிஸ்டர் நம்பர் TN 40 AD 1101 டு தி பெட்டிஷனர் அஸ் இன்டரிம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 457ன்றது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, 451ன்றது அந்த போலீஸ்லேருந்து கோர்ட்டில் ஒப்படைக்க சொல்லி போடக்கூடிய பெட்டிஷன் தான் இந்த 451. இந்த 2 ப்ரொவிஷனை பயன்படுத்தி தான் CRPCயில் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய CRP இது ஜூலை 1க்கு முன்னாடினால CRPCயில் போட்டிருக்காங்க. ஜூலை 2க்கு பின்னாடினா BNSS ஆக்டில் இவங்க போட்டிருப்பாங்க. ஃபார் ரிட்டர்னிங் இந்த சுசுகி என்ன கார் அப்படின்னா சுசுகி சியாஸ் ஸ்மார்ட் ஹைப்ரிட் AI PHA AT கார். இந்த காரை வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை கேட்குறாங்க. அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்னா TN 40 AD 1101 டு தி பெட்டிஷனர் அஸ் இன்டரிம் கஸ்டடி. அவங்களுடைய இன்டரிம் கஸ்டடியாக கேட்குறாங்க. நாங்கள் வந்து திரும்ப கூட நீங்கள் கேட்குறப்ப நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பின்னாடி கேட்கலாம். இது வந்து இன்டரிம் கஸ்டடி மட்டும்தான். இதில் நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். பெட்டிஷனர் சைடு என்ன விஷயத்த சொல்கிறாங்க,
ப்ராசிக்யூஷன் சைடு என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்றத இந்த இதில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எதனால் இதை இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படின்றத கிளியராக பார்க்க போகிறோம். இந்த ப்ராசிக்யூஷன் சைடு, அதாவது இந்த பெட்டிஷன் சைடு, the learned counsel appearing for the petitioner has submitted that the petitioner is the owner of the petitioner mentioned vehicle. The above said vehicle has been seized by the respondent police in connection with the crime number 365 of 2024. As of now, the vehicle is kept in the open yard of the respondent premises due to exposure of sun and rain and vagaries of nature. The value of the vehicle will get depreciation and it will not be useful for any purpose. If the petition is allowed, the petitioner will abide the conditions passed by this court. In this set circumstance, the petitioner prays to return the petitioner mentioned property vehicle as interim custody. அதாவது இந்த பெட்டிஷன் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனெக்ஷன் கேஸ், அதாவது கிரைம் நம்பர் 365/2024 அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் கீழே வந்து வைகுந்தநாதன் என்ற சொல்லி டிடிஎஃப் வாசன் வந்து அரெஸ்ட் பண்ணி நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் வந்து பெயிலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேஸில் கைப்பற்றப்பட்ட சீஸ் பண்ணப்பட்ட அந்த கார் இருக்கு இல்லையா, அந்த கார் வந்து பனாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. அது வந்து திறந்த வழியில் இருக்குது. நான் கூட அடிக்கடி நம்ம போகும்போது ஆஃபீஸ் போகும்போது அதை நான் பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன் பர்சனலாக. அப்படியே திறந்த வழியில் இருக்குது. அந்த கார் வந்து இப்போ எதுவுமே பயன்படுத்தப்பட கிடையாது. வெயில் மழையை இருக்கிறதுனால அந்த காரோடைய தன்மை வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக எல்லாம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து கைண்ட்லி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷனர் சார்பாக அவங்க கேட்டுக்கிறாங்க. இதே டிஃபென்ஸ் சைடு, அதாவது கவர்மெண்ட் போலீஸ் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன் தி அதர் ஹேண்ட் த ப்ராசிக்யூஷன் ஹேஸ் அப்ஜெக்டட் டு அலவ் திஸ் பெட்டிஷன் ஸ்டேட்டிங் தட் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் பெண்டிங் அட் த இனிஷியல் ஸ்டேஜ். அதாவது இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் முழுசாக இன்னும் கம்ப்ளீட் ஆக கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன் திஸ் கேஸ் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இஷ்யூட் சர்டிஃபிகேட் டு இம்பவுண்ட் தி வெஹிக்கிள் இன் திஸ் ஸ்டேஜ். இஃப் திஸ் பெட்டிஷன் இஸ் அலவுட், there may be chance for the accused indulging in such criminal activities. The petitioner will not produce the vehicle before this court during the trial. Hence sought for dismissal of this petition. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து இது பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் இந்த கேஸோடைய ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்னா, இவர் ஆல்ரெடி இதே மாதிரி இது கேஸில் வந்து சிமிலர் கேஸில் வந்து ஆல்ரெடி அக்யூஸ்டாக இருக்கார். ஸோ இதே மாதிரி தப்பை திரும்பி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காரை ரிட்டர்ன் கொடுக்காதீங்க, இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார்பாக அவங்க வைக்கிறாங்க, கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. ஹியர்ட் போத் சைட்ஸ் அண்டு ப்ரிசியூட் ரெக்கார்ட்ஸ், ரெண்டு பக்கமும் கேட்டாச்சு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரம் தி above தி அண்ட் ப்ரிசியூல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் சீன் தட் த பெட்டிஷனர் இஸ் தி மதர் ஆஃப் தி அக்யூஸ்ட் and the accused previously committed similar offence. Further, the prosecution side has objected to allow this petition that motor vehicle inspector Madurai North issued certificate to impound the vehicle, but such certificate is not produced before this court. However, this court is of the view that there may be chance of committing similar offence by the accused using the vehicle. Therefore, this court is not inclined to allow this petition. In the result, the petition is dismissed. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அஃபென்ஸ், இந்த பெட்டிஷனர் யார் அப்படின்னா அக்யூஸ்டுடைய அவங்க அம்மா. இது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் இன்னும் அவங்க சர்டிஃபிகேட் வழங்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னா திரும்பியும் இதே தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கருதுது. அதனால் இந்த கோர்ட் இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுது அப்படின்னு இந்த உத்தரவை வழங்கியிருக்காங்க ஜூலை 2, 2024. இதுதான் இந்த நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிடிஎஃப் வாசனுக்கு இந்த கார் கிடைக்கல. இவங்க மேபி அப்பீல் போய் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா காரோடைய விலை மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள சீக்கிரம் விட மாட்டாங்க. விட்டாலுமே அதுக்கான கார் மேபி மழை வெயில்னு சொல்லி பாதிக்கப்படுறதுனால அந்த கார் சேதமடைறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அவங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போகிறாங்க அப்படின்னா எனி கண்டிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் மந்த் ஒன்லி ஸ்டார்ட்லிங்கில் ஜூலை 1 ஆகஸ்ட் 1 அவங்க 1 வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணி சைன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் மேபி போடலாம். அல்லது எனி கண்டிஷன் வந்து கோர்ட்டோடைய கன்சென்ட்க்கு அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிடிஎஃப் வாசன் கார் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நம்ம முழு தகவலை பார்த்துட்டோம். இங்கே என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.